இந்து அறக்கட்டளை வாரியம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ நிவாச பெருமாள் கோயில் இணைந்து வழங்கும் உலகளந்த பெருமாளின் உன்னதங்கள் தினமும் ஒரு திருவாய்மொழி புரட்டாசி 1 முதல் 31 வரை வழங்குபவர் முனைவர் இரா அன்பழகன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தினம் ஒரு திருவாய்மொழி என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவாய்மொழி பாசுரத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நல்லவர் நல்லவர் அல்லாதவர் ஆகிய இரு திறத்தாருக்குமே சமமாக அருள் புரிபவன் என்பது அவனுடைய கருணை திறம். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே என்று ஒரு அருளாளர் பாடினார். இறைவனுடைய இந்த தன்மையை சொல்லுகிற ஒரு அற்புதமான திருவாய்மொழி பாசுரம். கொல்லா மாக்கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலத்தை அழித்த எந்தாய் பொல்லா ஆக்கையின் புணர்வினை அறுக்கல் அரா சொல்லாய் யானுனை சார்வது ஓர் சூழ்ச்சியே என்பது பாசுரம். கொல்லாமாக்கோல் கொலை செய்து எல்லா சேனையும் அழித்தவன் என்று சொல்றார். என்ன பொருள்? கொல்லாமாக்கோல் என்றால் கொல்லுவதற்கு பயன்படாத ஒரு கோல்னு பொருள். பின் அது எதுக்கு பயன்படும்? குதிரையை செலுத்துவதற்கு பயன்படும். இந்த குதிரையை செலுத்துவதற்கு பயன்படுகிற ஒரு கோலை கொண்டு மகாபாரத போர்ல அவ்வளவு பெரிய சேனையையும் அழித்தார் எம்பெருமான். ஏன்? அவருக்கு ஆயுதங்கள் எதுவும் கிடைக்கலையா? கிடைக்கும். ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சம்பவத்தை சொல்லணும். கிருஷ்ண பெருமானிடத்துல அர்ஜுனனும் துரியோதனனும் மகாபாரத போர்ல தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காக போனாங்க. எம்பெருமான் சொன்னார், என்னுடைய 1,00,000 வீரர்களை உடைய சேனை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். உங்க 2 பேர்ல யாருக்கு எது வேணுமோ ஏத்துக்கலாம். ஆனால் முதல்ல என்னுடைய கண்ணில பட்ட அர்ஜுனனுக்கு முதல் வாய்ப்பு அப்படின்னு சொன்னார். அர்ஜுனன், பெருமானே நீ எங்களுக்கு துணை வந்தால் போதும்னு சொல்லி கிருஷ்ணனை கேட்டுக்கிட்டான். துரியோதன 1,00,000 வீரர்களை உடைய சேனையை பெருசா நினைச்சு அவன் அதை ஏத்துக்கிட்டான். பிறகு எம்பெருமானிடத்துல நீ போர்க்களத்துல எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்து பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதி செய்து தர வேணும்னு கேட்டான். அப்படியே ஆகட்டும்னுட்டார். அதனால மகாபாரத போர்ல அவர் எந்த ஆயுதத்தையும் எடுக்காததுனால இந்த கோலை கொண்டே இதை சாதித்தார். அப்படின்னா அவருடைய சூழ்ச்சி திறத்தால அவருடைய அறிவாற்றலினாலே இந்த மகாபாரத போரை முடித்தார் என்கிற கருத்தை இதிலே அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்ச்சியை செய்து மகாபாரத போர்ல பாண்டவர்களுக்கு வெற்றி தேடி தந்த அளவுக்கு திறமுடைய உனக்கு எனக்கு ஒரு சின்ன உதவியை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கிறது அடுத்த 2 வரி. பொல்லா ஆக்கையின் புணர்வினால், உடம்பு என்பது பொல்லா உடம்பு அப்படின்னாரு. பொல்லா உடம்புன்னா என்ன பொருள்? ஆரம்பத்துல இன்பம் தருவது போல தொடங்கி முடிவிலே மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இந்த உடம்புக்கு இருக்கிறதுனால பொல்லா ஆக்கையினர். இந்த பொல்லா ஆக்கையோடு இந்த உலகத்துல வாழுற வாழ்க்கை தனக்கு பிடிக்கவில்லை என்பதனால இதற்குள்ளார இருக்கிற என்னுடைய ஆத்மாவை நீ வெளியேற்றுவதற்கு ஒரு சூழ்ச்சி செய். யான் உன்னை சார்வது ஓர் சூழ்ச்சி செய்தி அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இந்த சூழ்ச்சி என்பது இங்க வழியை குறிக்கும். எனவே இறைவனிடத்திலே தனக்கு வீடு வேறாகிய ஒரு நிலையை தருவதற்கு அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் நம்மாழ்வார் பெருமான். வணக்கம்.